வயலில் நெல் விதைத்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் நெல்லை அருகே ஒருவர் மது பாட்டில்களை விதைத்து வைத்திருக்கிறார். இதை பார்த்தால் வயலில் ஏதோ விதைப்பதற்காக மண்வெட்டியால் கொத்திக் கொண்டிருக்கிறார் இந்த விவசாயி என்றுதானே நினைப்பீர்கள். அதுதான் இல்லை. திருநெல்வேலி அருகே மலையப்பபுரத்தில் உள்ள இந்த வயலில் ஒருவர் ஏற்கனவே விதைத்திருப்பதை இவர் தோண்டி எடுக்கப் போகிறார். வயலில் விதைத்த விதையை போய் தோண்டி எடுக்கலாமா என பயிர் நேயத்தோடு ஆதங்கப்படாதீர்கள். உள்ளே இருப்பது மரத்தின் விதை அல்ல, மதிமயக்கும் போதை. வயல்காட்டில் என்ன இது மூட்டை மூட்டையாக புதைந்து கிடக்கிறது என்று பார்த்தால் அத்தனையும் டாஸ்மாக் சரக்கு. ஊரடங்கால் பூட்டப்பட்டிருக்கும் டாஸ்மாக் மதுக்கடையில் புழக்கம் தாழாமல் வயல்வெளி குளிர்ச்சி தேடி மண்ணுக்குள் புதைந்து கிடந்ததோ என எண்ணும் வகையில் 1, 2 அல்ல 600 மதுபாட்டில்களை புதையலை போல் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் காவலர்கள். வீட்டில் பதுக்கினாலும் காட்டில் பதுக்கினாலும் பாட்டில் உள்ள இடத்தை மதுவிலக்கு காவலர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் என பார் விற்பனையாளர் ஒருவர் இப்படி வயலுக்குள் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் சரக்கு விற்பனை நடத்தி வந்திருக்கிறார். இப்படி 1 லட்சம் ரூபாய் சரக்கை மண்ணில் போட்ட மகராசன்களில் ஒருவரான பீர் மைதீனுக்கு விலங்கு பூட்டியிருக்கிறார்கள். இன்னும் 2 பேரை நோட்டம் போட்டு தேடி வருகிறார்கள். வீரம் விளைஞ்ச மண்ணு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மலையப்பபுரத்தில் உள்ள வயலோ பிராந்தி விளையும் மண்ணாய் இருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 3வது நாளாக 33,000 கடந்துள்ளது. அதே நேரம் சென்னையில் தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. தமிழக மருத்துவத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 33,075 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 12 வயதுக்குட்பட்ட 1327 சிறுவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 16,31,000 கடந்துள்ளது. வைரஸ் பாதிப்பால் மேலும் 335 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதனால் இறப்பு எண்ணிக்கை 18,005 அதிகரித்துள்ளது. பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 20,486 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை 13,81,000 மேற்பட்டோர் தொற்று பாதிப்பில் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் 2,31,596 பேர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். சென்னையில் அதிகபட்சமாக 6,150 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் முந்தைய நாள் பாதிப்பை விட சற்று குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் கோவையில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்று ஒரே நாளில் 3,264 பேருக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 2,154 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. திருவள்ளூர், ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் புதிதாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 10 நாட்களில் 10,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா 2வது அலையால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொட்டதை அடுத்து 2 வார ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒருநாள் பாதிப்பு 30,000 கடந்து விட்டதால் இந்திய அளவில் 4வது இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக 2வது இடத்திற்கு சென்றுவிட்டது. கொரோனா 2வது அலையில் தொற்றுக்கு ஆளாகிறவர்களுக்கு நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்படுவதால் இளம் தலைமுறையினர் முதல் முதியவர்கள் வரை ஆக்சிஜன் படுக்கைகளை சார்ந்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தமிழ்நாட்டில் 1,264 சிறுவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் கடந்த 10 நாட்களில் மட்டும் கொரோனா பாதிக்கப்பட்ட 12 வயதுக்குட்பட்ட சிறுவர், சிறுமியர் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் எண்ணிக்கை 10,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 10,669 சிறுவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடும்ப உறுப்பினர்கள் மூலமே குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். தற்போது கண்டறியப்படும் நோய் தொற்றுகளில் சுமார் 40 விழுக்காடு அளவுக்கு பிளஸ்டக் எனப்படும் குடும்ப தொற்று மூலமாகவே ஏற்படுவதாக கூறும் மருத்துவர்கள் மக்கள் பொதுவெளிகளைப் போலவே வீடுகளிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். ஆவி பிடிப்பதால் கொரோனா கிருமி அழிந்துவிடும் என்பதெல்லாம் உண்மையில்லை என்று தொற்றுநோய் மருத்துவர் திலீப் குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போ கொரோனா வந்தவங்களும் சரி, இல்லை வராமல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது, இந்த வீட்டிலேயே வந்து ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிறது பரவலாக பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது பலன் உண்மையிலே இருக்கா?
ஆவி பிடிக்கிறதுன்றது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது புதுசாக பண்ணுறது கிடையாது. முன்னாடி வந்து இந்த மாதிரி கொரோனாக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளூயன்ஸாலாம் இருந்திருக்கு. இந்த ஸ்வைன் ஃப்ளூ, அதுக்கப்புறம் இந்த பன்றி காய்ச்சல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காய்ச்சலுக்கு நாங்கள் ஆவி பிடிக்க சொல்லியிருக்கோம். சொல்லாமலாம் கிடையாது. ஆவி பிடிக்கிறதோட பலன் வந்து உங்களுக்கு சிம்டம் ரிலீஃப், அதாவது த்ரோட்டில் கன்ஜஷன் இருந்தாலோ இல்லை இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை தொண்டை கரகரப்பு இருந்தாலோ அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி சிம்டம் ரிலீஃப்காக தான் ஆவி பிடிக்க சொல்கிறோமே ஒழிய அந்த ஆவினால உங்களுக்கு வந்து கொரோனாவே போயிடும் இல்லை உள்ளே இருக்க கிருமியே செத்து போயிடும் அந்த மாதிரி சொல்கிற கான்செப்ட்லாம் நம்ம கை தட்டினா கிருமி செத்துரும்னு சொல்கிற மாதிரி தான் அது. ஸோ அதெல்லாம் யூஸ் கிடையாது. சிம்டம் ரிலீஃப்காக வேணால் வீட்டுக்குள்ளே டாக்டர் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். டாக்டர் சொல்லும்போது அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து வந்து ஆவி பிடிக்கிறது நல்ல விஷயம்? உண்மையாக சொல்லலாம், எந்த பொருளும் சேர்க்காம ஆவி பிடிக்கிறதே நல்லது தான். இந்த சென்ஸ் நல்லதுன்னா திருப்பியும் சொல்லக்கூடிய விஷயம், பிளெயின் ஸ்டீம் வெறும் சிம்டம்ஸ் மட்டும் தான் குறைக்கும் உங்களுக்கு வந்து. அதனால வந்து கொரோனாக்கு உண்டான நன்மை எதுவும் கிடைக்காது. ஸோ சிலர் வந்து மைல்டு டிசீஸ் இருக்கிறவங்கள வீட்டில் ஹோம் குவாரண்டைன் பண்ணுறச்ச அவங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம் இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு இருக்கும்போது ஆவி பிடிச்சா அந்த சிம்டம் குறையும், அவ்வளோதான். கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஆவி பிடிக்க சொல்கிறேன் ஒழிய அதே மாதிரி இதை கலந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி சிலர் வந்து விக்ஸ் போடுவாங்க, சிலர் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மருந்து கலந்து நம்ம எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பெனிஃபிட் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இந்த ஆவி பிடிக்கும் போது தேவையில்லாமல் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிருமி வந்து பல இடத்துக்கும் பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனால யாரும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது உண்மை? அந்த பரவுமா அந்த கிருமி? வீட்டுக்குள்ளே ஹோம் குவாரண்டைன் பண்ணிட்டு இங்கே ஆவி பிடிக்கிறது பெரிய லெவல் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அது வந்து பிளெயின் ஸ்டீம் நாங்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபியில் ஜென்ரலாக ஹோம் குவாரண்டைன் பண்ணுறவங்களுக்கு ஸ்டீம் இன்ஹலேஷன் 1 or 2 times per day எழுதியே கொடுக்குறோம். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு பொதுவாக போகும்போது மக்களுக்கு போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இப்போ நிறைய இடத்துல நான் பேப்பர்லாம் பார்க்கும்போது பப்ளிக்காக வந்து ஸ்டீம் எடுக்கிறாங்க. 4-5 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல ஸ்டீம் எடுக்கிறது. ப்ளஸ் ஸ்டீமோட ஒரு ப்ராப்ளம்னா இனிஷியலாக நீங்கள் ஸ்டீம் உள்ளே இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருமல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதை பப்ளிக்காக வெளியில் போய் பண்ணும்போதோ இல்லை யாராவது வீட்டில் கொரோனா இல்லாதவங்க இருக்கும்போது அவங்க ரூமில் போயிட்டு இதை பண்ணும்போதோ இரும்பச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது மற்றவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டீம்னால பரவறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் இவங்க இரும்புறதுனால இல்லை இவங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் ஏரோசால் அது மூலமாக பரவறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சூடான அந்த இது கொஞ்சம் போகும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதே மாதிரி இந்த சூடான சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா? சூடான சாப்பாடு அதே மாதிரி தான். நீங்கள் வந்து அதுக்கு மருத்துவ குணம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டோம் சூடாக. ஸோ மருத்துவ குணம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக மருத்துவ குணம் கிடையாது. நீங்கள் சூடான சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் எந்த வித பயன்பாடும் கிடையாது பெருசாக.